கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்களாம். என்னுடைய பிள்ளைகளே, யார் யார் ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் புது பலனை அடைய முடியும். இது புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பிள்ளைகள். கர்த்தருடைய சமூகத்துல ஜெப ஜீவியத்துல யார் வாழ்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தை, புதிய ஒரு வல்லமையை, புதிய தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுதைகள் போல சட்டைகள் அடித்து உயரமாக எழும்புவார்களாம். தேவச்சனமே, கழுகை குறித்து ஆல்ரெடி நான் 2-3 டைம் நம்ம சபையில மெசேஜ் கொடுத்திருக்கிறேன். கழுகுடைய தன்மை, கழுகுக்கு எத்தனை இடத்துல பலம் உண்டு, அதனுடைய கண்கள், கால்கள், அதனுடைய வாயில, அதனுடைய சிறகுகளை நம்ம பலத்தை பார்த்திருக்கிறோம். அந்த கண்மலை கூடி எப்படிப்பட்டது, எவ்வளவு கேஜி இருக்குன்னு சொல்லிட்டலாம். நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கிறது தேவச்சனமே. நான் கழுகை குறித்து நான் விவரிக்க வரவில்லை. புது பலன் அடைந்து அவருடைய பிள்ளைகள் கழுகை போல உயரமாக பறக்க வேண்டும், உயரமாக எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிற ஒரு காரியம். தேவச்சனமே, பாருங்க, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் மறுபடி நான் படிக்கிறேன். கர்த்தருக்கோ காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. நல்ல ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் யார் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறீர்களோ அவர்கள்தான் புதிய பலனை அடைய முடியும். தேவச்சனமே, முந்த நாள் ஒரு மெசேஜ் வந்தது, வெள்ளிக்கிழமை இரவு என் மொபைலுக்கு. ஸ்கூல்ல இருந்து இந்த மாதிரி அடுத்த சனிக்கிழமை 22ஆம் தேதி அடுத்த சனிக்கிழமை 28 நினைக்கிறேன், 28 27 தெரியல, 27 சரி சரி சனிக்கிழமை, சரி சனிக்கிழமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இருக்கும் பொழுது இங்க ஒரு கேலண்டர் மாட்டியாச்சு. நான் மாட்டினேன், அது கீழே விழுந்துச்சு, அந்த கேலண்டர் கீழே விழுந்துச்சு. அதனால தான் ஆஃபீஸ்க்கு வந்து மாட்டிச்சு. பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை இரவு ஒரு மெசேஜ் வந்தது எனக்கு மொபைலில், ஸ்கூல்ல இருந்து. இந்த மாதிரி வந்து நீங்கள் யூனிஃபார்ம் வாங்கிக்கணும் பிள்ளைங்களுக்கு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த சனிக்கிழமை ஒரு 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 கிளாஸுக்கு ஒரு நாள், ஒரு கிளாஸுக்கு ஒரு நாள், ஒரு கிளாஸுக்கு ஒரு நாள் சென்ட் ஜான்ஸில் அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு யூனிஃபார்முக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அடுத்த சனிக்கிழமை குழந்தைங்க ஷூவிலிருந்து, யூனிஃபார்ம்லேருந்து என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு மாதிரி எல்லாம் போட்டாங்க. மெசேஜ் வந்துருந்துச்சு. சரி, யோசித்து ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் அடுத்த மாதம் தான் வரும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். இந்த மாதம் சனிக்கிழமை இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களே சொல்லிட்டு யோசித்த ஒரு பக்கம். அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதிக்குள்ள புக்ஸுங்க எப்படின்னாக்கா நம்ம நேராக போயிட்டு இதுக்கு முன்னாடி புக் ஸ்டாலில், புக் ஸ்டோருகளில், ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு வாங்குவோம். புக்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஆன்லைனில் புக் பண்ணோம்னா ஆன்லைனில் அனுப்பிக்கிறாங்க. இப்போலாம் புக்ஸுங்க பேமெண்ட் கட்டினா தான் 6000 ரூபாய், 7000 ரூபாய், 8000 ரூபாய் எடுத்துங்க புக்ஸுங்களுக்கு. யோசித்தேன், என்ன ஆண்டவரே சொல்லிட்டு ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு காண்பித்தார். தேவச்சனமே, பிரேயர்ல உட்கார்ந்து இருக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு மனுஷன் தான் இருக்கிறத சொல்றேன். நான் எவ்வளவு ஜெபித்தாலும் நானும் ஒரு மனுஷன் தான். அவனுடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது தேவன் இந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்துல பேசினார். கர்த்தருக்கோ காத்திருக்கிறவர்கள், மகனே நீ எனக்காக காத்திருக்கிற, எனக்கு ஒரு புதிய காரியங்களை நான் செய்வேன். அதுதான் அதோடைய ஆன்சர். கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகள் அடித்து உயரத்தில் எழும்புவார்களாம். தேவச்சனமே, ஆண்டவர் தலைகுனி வைக்க மாட்டார், தலை நிமிர செய்ய வைக்கிற தேவன்.
இன்னும் சனிக்கிழமை தானே, நீ எவ்வளோ நாட்கள் இருக்கு ஆண்டவருக்கு. ஒரு இமை பொழுது நான் சொன்ன லாஸ்ட் முறை போன வருஷம் ஒரு 10,000 ரூபாய் நான் மறந்துட்டு இருந்தேன் அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு. கடைசி மூமெண்ட்ல வட்டி போடுறாங்க, ஸ்கூல்ல வட்டி போடுறாங்க, வட்டி போட்டு கட்டணும். சென்ட் ஜான்ஸ்ல 10,000 ரூபாய் கட்டுறதுக்கு நான் மறந்துட்டு இருந்தேன். கரெக்டா 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா டைம்ல அடைக்கப்பட்ட அந்த பிசினஸ், தம்பியுடைய பிசினஸ் அப்போ அடைக்கப்பட்டுச்சு. அந்த காசு ஆண்டவர் எனக்காக எங்கேயும் அந்த கதவை திறந்து கொடுத்தார். ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கிறோம். தேவன் வெட்கப்படுத்த விடுவாரா? ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கிறோம். தேவன் அவமானப்படுத்த விட்டு விடுவாரா? நம்ம ஸ்கூலுங்களுக்கு இப்போதான் ஃபீஸ் 1 லட்சம் ரூபாய் இல்லாத சாதாரண ஸ்கூல், காலேஜில் இருந்தா சேர்த்துடலாம் 50,000 ரூபாய், 60,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய்க்குள்ள. இந்த யூகேஜி எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் படிக்கிற பசங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தான் ஃபீஸ் அதிகம். நம்ம யோசிக்கலாம், என்ன செய்வோம், ஏது செய்வோம். நான் யோசித்து உட்கார்ந்த ஒரு 5 நிமிஷம், ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்ற நீர் வல்லவர், என்னுடைய பிரச்சனைகளை மாற்ற நீர் வல்லவர். தகப்பனே, தகப்பனுக்கு தெரியும் பிள்ளைக்கு எந்தெந்த வேலை எப்படியெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று. தகப்பன் அறிந்திருக்கிறார் பிள்ளையுடைய சூழ்நிலைகளை குறித்து. என் பிள்ளைக்கு எப்போ ஃபீஸ் கட்டணும், எப்போ ஸ்கூலுக்கு அனுப்பணும், எப்போ எழுப்பணும், எந்த ட்ரெஸ் போடணும், எப்படி கூட்டணும், தகப்பன் எனக்கு தெரியும். அதே வண்ணமாக மாம்சத்துக்குரிய தகப்பன் நமக்கு எப்படி இருக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கி, பரலோகம் அவருக்குரியது, பூமி மனுபுத்திரனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். பதமாய் பார்த்து உருவாக்கி பழகி பெருகி ஆளுகை செய்யுங்கள் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அது மாத்திரமில்லாமல் அவருடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். ஏன் அதுக்கு மேல பரலோகத்தை விட்டு மனித குலத்துக்காக இறங்கி வந்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். பரலோகத்தை விட்டு மனித குலத்துக்காக ஆண்டவர் இறங்கி வந்தார். இது எவ்வளவு பெரிய ஒரு சாக்கியம் தேவச்சனமே. பிறந்து வளர்ந்து பாடுகளையும் துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு மரித்தார். அதுக்கு மேல மிராக்கிள் என்ன தெரியுமா? உயிர்த்தெழுந்தார். யாருக்காக இதெல்லாம்? நமக்காக. கஷ்டப்படக்கூடாது, போராடக்கூடாது, என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்று தேவச்சாமி. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகள் அடித்து இப்படியா உயரத்துல எழும்புவார்களா? நம்ம தாழ்ந்திருக்கிற ஒரு நிலைமையிலே போல நம்ம வாழ்ந்திருக்கலாம், இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் கழுகுக்கு ஒப்பற்ற பலத்தினால் நம்மை நிரப்பி அவர் ஆசீர்வதித்து சட்டைகள் அடித்து உயரத்துல எழும்ப செய்கிற தேவனுடைய பலன் நம்மோடு இருக்கும் பொழுது ஒன்றுத்துக்கு நீங்க கலங்கி விடாதீங்க தேவச்சனமே. நம்ம இன்னாருடைய பிள்ளைகள் என்று நாம் அறியாமல் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் நம் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம், எப்படிப்பட்ட தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறோம், எப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்துல வந்து நம் அமர்ந்து ஆண்டவருடைய ராஜாதி ராஜனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று தேவனுடைய பிள்ளைகள் உணர வேண்டும். யாருக்கு கிடைக்காத பாக்கியமும் சாகியத்தையும் நம் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். என்ன பாக்கியம் தெரியுமா? என்ன பாக்கியம் தெரியுமா? இந்த கர்த்தரை ஜீவனுள்ள தேவன் என்று அறிகிற அறிவை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த அறிவை தேவன் நமக்கு, அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவச்சனமே, நான் அறியாமனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசித்த ஒரு 2 நிமிஷம் எனக்குள்ள யோசனை, ஆண்டவரே அதுக்குள்ள
ஸ்கூல் ஆரம்பித்து விட்டதா? வருஷம் முடிந்தது ஒரு 2 மாசமாவது ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஸ்கூல்ல இருந்து இல்ல, அதுக்குள்ள ஆரம்பித்து விட்டார்களே. என்ன செய்வது ஆண்டவரே? ஆண்டவர் பிரேயர்ல உட்கார்ந்து அந்நிய பாஷையில் உட்கார்ந்து இருக்கிற வெள்ளிக்கிழமை இரவு பேசுறாரு என் உள்ளத்துல அநேக வார்த்தைகளை. எலிசாவை குறித்து பேசுறார். நீ எடுத்துக்கொள்ளலாம், அந்த வசனம் எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடு, பக்கம் 473. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நம்ம தொடர்ச்சி படிக்கலாங்களா? அப்பொழுது அவன் ஊழியக்காரர் ஒருவன், அப்படி இல்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய சபை அறையிலே பேசிய வார்த்தைகளையும் இஸ்ரவேலர்களுக்கு தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் கொத்தனையில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ஆக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனும் வேலைக்காரனும் அதிகாலமே இருந்து வெளியே புறப்படுகிறேன், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிற கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். ஆமென். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை தெரியுமா? ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு காண்பிக்கிறார். அவர்களோடு இருக்கிறவர்களோட நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஏசப்பா இங்க இருக்கிறார் ஐயா. நான் சொல்லும் பொழுது அப்படியே எனக்கு இந்த புல் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு உடம்பெல்லாம் பரலோகத்தை விட்டு நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்து வாசம் செய்கிறான் கர்த்தராகிய இயேசு. அவங்க கூட இருக்கிறவங்களை விட நம்மளோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவங்களோட நான் 50 பேர் இருக்காங்களா, நம்மளோட 50,000 பேர் இருக்காங்க. நான் யாரும் இல்லை, நான் தனியாக. இந்த பிரச்சனை என்னை சூழ்ந்திருக்கிறது, இந்த போராட்டம் என்னை சூழ்ந்திருக்கிறது, இந்த உபத்திரத்தின் நடுவில் நான் நின்று கொண்டிருக்கிறேன், இந்த பாதையில நடுவில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட வாழ்க்கை நடுவில் நான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறது என்னுடைய பிள்ளைகளே. இதோ அவங்க என்னை அவமானப்படுத்தி விடுகிறார்கள், அவங்களுக்கு முன்பாக நான் தலை குனிகிற ஒரு வாழ்க்கை நிலைமை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவங்க என்ன செய்து விடுவார்கள் என்று நீ கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு நேரத்துல நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவங்களோடு இருக்கிறவர்களோட நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அது தெரியலீங்களா? அந்த ஊழியக்காரர் சொல்கிறார், அந்த வேலைக்காரன் தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி அவரை சூழ்ந்து ராணுவ வீரர்கள் அந்த பட்டினத்தை சூழ்ந்து, ஒரு பெரிய மலை, அந்த மலையை சூழ்ந்து அந்த பட்டினத்தை சூழ்ந்து ராணுவ வீரர்கள் சூழ்கிறார்கள். எலியா ஒன்றுத்துக்கும் பயப்படல, ஒன்றுத்துக்கு கலங்கி விடல. தேவ மனுஷர், தேவனுடைய பிள்ளைகள், அவர் தேவனுடைய பிள்ளை, நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய பிள்ளை ஒன்றுத்துக்கும் பயப்படல. அந்த வேலைக்காரன் வந்து, ஐயோ என் ஆண்டவனே, எதிராளிகள் நம்மை வளைத்துக் கொண்டார்கள், எதிராளிகள் நம்மை சூழ்ந்து கொண்டார்கள் என்று சொன்ன உடனே அந்த வேலைக்காரன் பயப்படுகிறான், திகில் அடைகிறான். அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று நினைக்கிறான் அந்த வேலைக்காரன். வேண்டாம், இதோட அவ்வளவுதான், என் மனைவி பிள்ளைகளை பார்க்க முடியாது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்து விட்டது, இவ்வளவுதான், இதோட முடிந்து விட்டது என்னுடைய வாழ்க்கை என்று பார்க்கிறான் தேவச்சனமே. நேற்று இரவு நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு இடத்தை பார்க்கிறேன். அந்த இடத்துல ஒரு வயல் நிலம், அந்த நிலத்துல பார்க்கும்போது பாதி செழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் பாதி அந்த வயல் நிலங்கள் காய்ந்து அந்த வயல்
வயல் நிலங்களை பார்க்க முடியாத, அறுவடை செய்ய முடியாத ஒரு நிலவுல காய்ந்திருக்கிறது தேவச்சனமே. ஒரு வயல் நிலம், அந்த வயல் நிலத்தை பார்க்கும் பொழுது ஜபத்துல ஒரு பகுதி செழித்தோங்கி வளர்ந்திருக்கிறது அந்த வயல் நிலங்கள், மறுபக்கம் காய்ந்து ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வயல் நிலமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, செழிப்பு என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கும். காய்ந்து போகிறது, சாபத்தையும் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை காண்பிக்கும். ஆண்டுடைய சமூகத்தில் மன்றாடி கதறினேன், ஆண்டவரே எல்லா வயல் நிலங்களும் செழிப்பாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு வயல் நிலம், இது யார் தெரியுமா? ஒரு வயல் நிலம் சபை. சபை சிலர் தான் செழிப்பாக வளர்கிறார்கள். இல்ல, சிலருடைய வாழ்க்கை சில காலத்துக்கு மாத்திரம்தான் செழிப்பாக வளர்கிறோம். சில நாட்கள் மாறிவிட்டால் காய்ந்து போன ஒரு நிலைமையாய் மாறிவிடுகிறோம். தேவச்சனமே, துக்கப்பட்ட நானுடைய சமூகத்துல துக்கப்பட்ட, பாதாளம் திறக்கிறது, பூமி அப்படியே ஓபன் ஆன உடனே ஒரு கயிறு வருகிறது, காலை போட்டு கட்டுகிறது. அந்த கயிறு அவங்க அங்கேயும் நடக்க முடியாத அளவுக்கு கட்டி விடுகிறது. யோசித்து இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது, காலுக்கு அந்த கயிறு கழுத்துக்கு வைக்க சாத்தான் காத்திருக்கிறான். புரிந்து கொள்ளுங்க, காலுக்கு வைத்த கயிறை சாத்தான் கழுத்துக்கு வைக்க காத்திருக்கிறான். அந்த காய்ந்த நிலங்கள் வேண்டாம் ஐயா, செழிப்பான இடத்தை எங்களுக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன் என்று வார்த்தையும் வாக்குத்தத்தத்தையும் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு செழிப்பான இடத்தை தகப்பனை சொந்தமாக்கி கொடுக்க கிருபை செய்யும். ஜெபித்தோம் ஆண்டுடைய சமூகத்துல தேவச்சனமே. வெறும் அந்நிய பாஷை பைத்தியம் பிடிச்சிச்சு எனக்கு. அந்நிய பாஷை பேசி 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 ஊறிட்டு அந்நிய பாஷையில. அந்நிய பாஷை இல்லாத நாட்கள் இல்ல, இல்லாத நேரம் இல்ல. அந்நிய பாஷையை அதிகமா ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தயவுசெய்து சொல்றேன், யாருக்கு அந்நிய பாஷை வருகிறதோ நீங்க தயவு செய்து அமைதியா இருக்காதீங்க, துதித்துக் கொண்டே இருங்க ஆண்டவர். அந்நிய பாஷை நீங்க உட்காரும் பொழுது நீங்க பேசிக்கொண்டே இருக்கணும். ஷடி படாது உதிகரா உதிகனாங்க லேகாபடா உதிகனந்தனேதே இக்கோது திக போரோது திகனி மடா தீஹ துனி துடு துடு துடி இப்படி மிகடா உதிகராதனே என்று தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருக்கணும். அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருக்கணும். அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நிற்கவே வைக்க கூடாது தேவனுடைய பிள்ளைகள். இது விளங்கிக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். ஒரு காய் பாருங்க, அந்த ஜெபிக்காத அந்த மனுஷன் பயந்தான், திகில் அடைந்தான். தேவச்சனமே, ராணுவ வீரர்கள் நம்ம பட்டினத்தை சூழ்ந்திருக்கிறார்கள், நம்மை கொன்று விடுவார்கள். ஆனா தேவனுடைய மனுஷனாகிய எலிசா என்ன செய்தார் தெரியுமா? அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தை பாருங்களா. அந்த 16வது வசனம் சொல்லுது, அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இது புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாம் என்ன நோக்கி நீங்க பார்க்கணும், எல்லாம் என்ன நோக்கி பார்க்கணும். தயவுசெய்து ப்ளீஸ், தயவுசெய்து எல்லாம் என்ன நோக்கி பாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்ல ஒரு வார்த்தை புரியுதுங்களா? நீங்க தனி ஆட்கள் இல்ல. நீங்க எப்பொழுது ஏசப்பா சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீர்களோ நீ தனி ஆட்கள் இல்ல. அவங்களோடு இருக்கிறதை பார்க்கல, நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அதிகம். ஏன் தெரியுமா? நம்முடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அந்த ஒரு வசனம் படிக்கலாம். 17. எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே கரங்களை தட்டுவோம்.
எப்படி தெரியுங்களா? அந்த வேலைக்காரனுக்கு தெரியல, நீ மாம்சத்தின் கண்களோடு பார்த்தால் இந்த போராட்டம் பிரச்சனை உனக்கு பெரிதாக தான் தெரியும். இந்த மாம்ச கண்களோடு பார்த்தால் உன் குடும்பத்துடைய சூழ்நிலைகள் உனக்கு பெரிதாக தான் தெரியும். இந்த மாம்ச கண்களோடு பார்த்தால் இந்த மனுஷர்கள் உனக்கு பெரிதாக தான் தெரிவார்கள். இந்த மாம்ச கண்களோடு பார்த்தால் தேவனுடைய பிள்ளைகளே, சின்ன பிரச்சனை பெரிய மலை போல பிரச்சனையாய் மாறிவிடும் உன்னுடைய வாழ்க்கையில. இல்ல, நீ மாம்ச கண்களால் பார்க்காத தயவு செய்து செபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று ஆராதிக்கிற தேவனுடைய ஜனங்கள், இந்த மாம்ச கண்களோடு அப்படி நீங்க பார்க்காதீங்க. உடைய ஆவியின் கண்களோடு தேவனுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும். அவங்களோடு இருக்கிற நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், உலகத்தில் இருக்கிறவர் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று தேவனுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவ ஜனமே, அப்படி நல்ல ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரே விண்ணப்பம் செய்கிறார், ஒரு ஜெபம் செய்கிறார். எலிசா ஒரு ஜெபம் செய்கிறார், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை நீ திறந்தருளும், அந்த மாம்சத்தின் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது அந்த மாம்சத்தின் கண்கள் மறைத்து ஆவின் கண்களால பார்க்கும் பொழுது எப்படியா பரலோகத்துடைய அக்னி ரதங்கள், குதிரை வீரர்கள், தேவனுடைய தூதர்கள் அந்த மலையை சூழ்ந்து எவ்வளவு கணக்கல்ல, மலையை சூழ்ந்து இருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. நீ ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுதுதான் சட்டைகள் எடுத்து கழுவை போல உயரத்துல பறக்க முடியும். இல்ல, எனக்கு இந்த போராட்டம், எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை போராட்டம் உன்னை சூழ்ந்து கொண்டே இருக்கும், உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனை, அந்த போராட்டத்தில் நீ விடுதலை ஆக வேண்டும் என்றால் ஆண்டுடைய சமூகம் ஒன்று மாத்திரம்தான். ஐயா, எவ்வளவு மனுஷரை பார்த்துட்டோம் நாங்க. நான் உண்மையா சொல்றேன், எவ்வளவு மனுஷரை பார்த்து விட்டு கடந்து விட்டு வந்து விட்டோம். பாத்தீங்கன்னா எல்லாம் நம்மளை கேலி பரிகாசம் செய்கிறவர்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நமக்கு முன்னாடி மாத்திரம்தான் நம்மளை புகழ்ந்து பேசுவார்கள், நமக்கு முன்னாடி மாத்திரம்தான் ஐயோ இவங்க அப்படி நல்லவங்க வல்லவங்க சொல்லி நம்ம உயர்த்துவாங்க. ஆனால் எல்லாரும் மனுஷர்களையும் நமக்கு பின்பாக குத்துகிற ஜனங்கள். எந்த மனுஷனையும் தயவு செய்து நீ நம்பாத. கர்த்தரை ஒருவரை மாத்திரம் நீ சார்ந்து கொள், கர்த்தரை ஒருவர் சமூகத்தை மாத்திரம் நீ பிடித்துக்கொள். நிச்சயமா சொல்ற, நீயும் உடைய பிள்ளைகளும் உடைய குடும்பமும் உடைய பேரன் பேத்தி மருமகன் மருமகள் அண்ணன் தம்பி ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவ ஜனமே, ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்னுடைய பிள்ளைகளே. அவனுடைய சமூகம் மாத்திரம்தான், இயேசுப்பா மாத்திரம்தான் நமக்கு துணை, இயேசுப்பா மாத்திரம்தான் நமக்கு கெதி. வேற யாரும் இல்ல, வேற யாரும் இல்ல. நம்ம நம்பினோர்கள் மனிதர்கள் நம்மை கைவிட்டு விடுவார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டார் ஐயா. நம்மளை வாரி சேர்த்து அணைத்துக் கொள்வார். தேவ ஜனமே, நம்ம நம்பினவர்கள் நம்மை குத்துவார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. விலகிக் கொள்ளுங்க, தயவு செய்து விலகிக் கொள்ளுங்க. நீ ஒரு விடுதலை ஆகணுமா? இல்ல உன் குடும்பத்துல பிரச்சனை, உன் கணவர் விடுதலை ஆகணுமா? இல்ல உன் பிள்ளைங்க விடுதலை ஆகணுமா? நீ ஆண்டுடைய சமூகத்துல கதறினால் மாத்திரம்தான் விடுதலை பெற முடியும் என்னுடைய பிள்ளைகளே. இல்லை என்றால் விடுதலை பார்க்க முடியாது, ஒரு விடுதலை பார்க்க முடியாது. இப்படி அந்த மலையை சுற்றிலும் என்ன இருந்ததா? அக்னி ரதங்கள் சூழ்ந்திருந்ததா. தேவ ஜனமே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் என்னை பார்த்தோட சொல்ற, சின்ன பிள்ளையில இருந்து கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளை வரைக்கும் ஆண்டவர் பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை, நீங்க தனி மனிதன் அல்ல, இதை விளங்கிக் கொள்ளுங்க. இந்த வசந்த படிக்கிற பாருங்க. அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்றாரு. தேவனுடைய பிள்ளை ஜெபம் பண்ணும்போது, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தாராம். இதோ எலிசாவை சுற்றிலும் அந்த தேவனுடைய பிள்ளைகளை சுற்றிலும் அக்னிமயமான
குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். யார தெரியுமா? அவருடைய பிள்ளைகளை சுற்றிலும் தெய்வச்சாமி. எப்பொழுது ஆண்டவர் சூழ்ந்து கொள்வார் நீ அவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது. ஆனால் அநேக பிரச்சனை உன்னை சூழ்ந்து கொள்ளும், அநேக போராட்டங்கள் உன்னை சூழ்ந்து கொள்ளும், அநேக பிரச்சனைகளை நீ கடந்து போகும் பொழுது நிச்சயமா சொல்கிறேன், ஆண்டவர் உன்னை எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்குவார், விடுதலையாக்குவார். இந்த இடத்துல தேவனுடைய தூதர்கள் இறங்கி வந்தாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா டேனியல் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். டேனியல் பக்கம் 1033, டேனியல் 3ஆம் அதிகாரம் 19 நம்ம படிக்கலாங்களா? 19 இல்லைன்னா 20 26 வரைக்கும் படிக்கலாங்களா? 20 26 வரைக்கும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்திலும் பலசாலியாக புருஷருக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நீசர்களோடும் பகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினால், சூளை மிகவும் சூடாகப்பட்டிருந்தபடியினால் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத் என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரையும் கொன்று போட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்றும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாக எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்னி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்னி நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். எப்படிப்பட்டது தெரியுங்களா? எனக்கு நேரம் இல்லை, அதனாலதான் நான் வசனத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இவர்கள் ஒரு பெரிய சிலை, ஒரு ராஜாவுடைய சிலை வணங்க வேண்டும் என்று ஒரு கட்டளை இருந்தது. எல்லாரும் வணங்கினார்கள், ஆனால் இவர்கள் வணங்கவில்லை, இவர்கள் ஆராதிக்கல அந்த ராஜாவுடைய சிலையை. இவர்கள் உன்னதமான தேவனுடைய, அப்ரஹாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனை மாத்திரம் ஆராதிக்கிற ஜனங்களாக இருந்தார்கள். இவர்கள் வணங்கலன்னு சொல்லிட்டு அந்த சிலையை பணிந்து கொள்ளலன்னு சொல்லிட்டு ராஜாவுடைய சிலை நேபுகாத்நேச்சர் பாபிலோன் தேசத்துல, ஈராக்கில் இருக்கிற பாபிலோன் தேசம் இப்ப அழிந்து போய், அந்த பட்டினம் அழிந்து போய் விட்டது, தரைமாக்கப்பட்டிருக்கிறது. ஈராக்கில் இருக்கிறது பாபிலோன். அப்படி இருக்கும் பொழுது அந்த சிலையை, ராஜாவுடைய சிலையை நீ வணங்க வேண்டும் என்று சொன்ன உடனே, இல்ல நாங்க ஆராதிக்க மாட்டோம், நல்லா புரிந்து கொள்ள, நாங்க ஆராதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். இவரை எடுத்து அக்னி சூளை தெரியலீங்களா? இந்த நெருப்பு பத்த வைக்கிறாங்க பாருங்க, இந்த செங்கல் சூளையெல்லாம் பார்த்திருக்கீங்களா? அது 2 நாள் 3 நாள் அனல் கொண்டு பற்றி இருந்துனே இருக்கும் தெய்வச்சாலமே. இவர்களை அந்த சூளைக்குள்ள போடணும்னு சொல்லிட்டு ராஜா கட்டளை இடுகிறாராம். 1 மடங்கு அக்னி இல்லையா, 7 மடங்கு அக்னியாய் மாற்றுகிறாரா. 1 மடங்கு அக்னியா, 7 மடங்கா. பலசாலிகளுக்கு ராஜா கட்டளையிடுகிறாரா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, பலசாலிகளுக்கு ராஜா கட்டளையிடும் பொழுது கட்டப்பட்டவர்களாய் சாத்ராக், மேஷாக்கு, ஆபேத்நேகோ இந்த 3 பேரையும் கட்டி அந்த சூளைக்கு கொண்டு போறார்களா. நல்ல பலசாலிகள், அவர்களும் பலசாலிகள் கொண்டு போனவர்களும் அந்த இடத்துல சாம்பலாய் மாறிவிட்டார்களாம். உள்ள போட்டதில்ல, கொண்டு போய் கிட்ட நின்ற உடனே அவர்கள் சாம்பலாய் மாறிவிட்டார்களாம். அந்த சூளைக்குள்ள அவர்கள் விழுந்தார்கள். விழுந்த உடனே தேவச்சனமே பாருங்க,
நின்று ராஜா நின்று பார்க்கிறார். ராஜா நின்று தூரத்தில் எங்கோ ஒரு இடத்தில் நின்று பார்த்த உடனே அக்னி அக்னி அந்த அக்னி எத்தனை பேரா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. எத்தனை பேரு? எத்தனை பேரு? 3 பேரு. ஆனால் அந்த ராஜா எத்தனை பேரை தெரியுமா பார்க்கிறாரு? 4 பேரை பார்க்கிறாரு. ஐயா, உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. எப்பொழுது தாயின் வயிற்றில் இருக்கும் முன்பே நம்மளை அறிந்தாரோ, பெயர் சொல்லி அழைத்தாரோ, அப்போதே நம்முடைய கரத்தை ஆண்டவர் பிடித்து விட்டார். ஐயா, அப்போதே ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து விட்டார். நம்ம தான் நம்மளை எப்போதே நம்ம பிரச்சனை சூழ்ந்து கொள்கிறது. ஆண்ட தகப்பனுடைய கரத்தை நம்ம உதறிவிட்டு போகும் பொழுதுதான் பிரச்சனை நம்மளை சூழ்ந்து கொள்கிறது. எப்போதே நம்ம போராட்டம் நம்மளை சூழ்ந்து கொள்கிறது. உபத்திரம் நம்முடைய குடும்பத்தை எப்பொழுதே நம்ம சூழ்ந்து கொள்கிறது. ஆண்டவருடைய கரத்தை உதறிவிட்டு விட்டு ஆண்டவரே என்று ஓடும் பொழுதுதான் அந்த பிரச்சனைகள், உபத்திரங்கள், போராட்டம் நம்மளை சூழ்ந்து கொள்கிறது. ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனை, எந்த போராட்டம், எந்த மனிதனை தொட முடியாது. ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். சிலருக்கு ஆண்டவர் அதாவது சிலருக்கு ஆண்டவர் சில பனிஷ்மெண்ட் கொடுப்பார். அந்த தகப்பன் அவருடைய பிள்ளைக்கு கொடுக்கிறார். உணர்த்தம் தான் பிள்ளைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த ஒரு தகப்பன் பார்த்திருப்பாங்களா? என் பிள்ளை இருக்கிறாங்க, உங்க பசங்க இருக்கிறாங்க, எல்லாரும் பசங்க இருக்காங்க. உங்க பிள்ளைங்களை நீங்க அடிச்சு ஓகே, ஏதோ தப்பு பண்ணாங்க அடிக்கிறாங்கன்னு சொன்னால புரிஞ்சுக்கங்க. இன்னொருத்தர் அடிச்சா சும்மா இருப்பீங்களா? சும்மா இருப்பீங்களா? இருக்க மாட்டோம். புரியுதுங்களா? ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை தண்டிப்பார். அது அன்புக்குரிய தண்டனையா இருக்கும். அது அன்புக்குரிய கடிந்து கொள்ளுதலாக இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் நம்மளுடைய கரத்தை உதறிவிட்டு தூர போனாலும் இன்னொரு நம்மளை அடி பார்த்து ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். ஐயா, என் பிள்ளை நீ எப்படி என் மகன் மேல கரத்தை வைக்கலாம்? என் மகள் நீ எப்படி என் மகளை நீ அடிக்கலாம், தண்டிக்க வேண்டும்? யார் உனக்கு அந்த உரிமையை கொடுத்தது? நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? உண்மையை சொல்லணும். உங்க பிள்ளை அடிக்கும் பொழுது கேட்பீங்களா? யார் உனக்கு அந்த உரிமையை கொடுத்தது? தகப்பன் தாய் நாங்கள் இருக்கும் பொழுது என் பிள்ளை அடிக்க யார் உனக்கு உரிமையை கொடுத்தது? நம்ம அப்பாவா தேவனமா நம்மளை கேட்பார். ஐயா, அவருடைய கரத்தை விட்டு நம்ம விலகும் பொழுது ஏசப்பன தெரியுமா கேட்பாரு, யார் உனக்கு உரிமை கொடுத்தது? சாத்தானே, என் பிள்ளை அவன் என்னுடைய கரத்தை உதறிவிட்டாலும் நான் அவனுடைய கரத்தை விட்டு விலகவில்லை. ஐயா, புரியுதா உங்களுக்கு? நம்ம அவருடைய கரத்தை விட்டு விலகினாலும் அவர் நம்ம கரத்தை விடல. கரத்தை விடல. ஐயா, விலகிக் கொள்ளுங்க, தயவு செய்து விலகிக் கொள்ளுங்க. நம்ம தான் உதறிவிட்டு ஓடுகிறோம். அவர் நம்மை நோக்கி ஓடி 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 அவருடைய அன்பு நோக்குகிறது, ஓடுகிறது, ஓடுகிறது, சேர்த்து அணைத்துக் கொள்ளுகிறது. ஐயா, விழுந்து போய் விட்டுமா அப்படியே பாரி கொள்ளுகிறார் நம் தேவனாகிய கர்த்தர். அதுதான் அவருடைய அன்பு. அதுதான் அவருடைய அன்பு. பார்த்து சும்மா இருக்க மாட்டார். அதனால்தான் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்த வார்த்தை ஆண்டவர் அருளை கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் தேவ சனமே விலகிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுதுதான் நீ புதிய பலன் அடைய முடியும். இல்லை என்றால் நீ புதிய பலன் அடைய முடியாது. பழைய பலத்தோடு தான் நீ வாழ முடியும். பழைய பலத்தோடு தான் ஜீவிக்க முடியும். பழைய பலத்தோடு தான் உன்னுடைய வாழ்க்கை மாறிவிடும். பழைய பிரச்சனை, பழைய போராட்டம், பழைய துன்பம், பழைய வாழ்க்கை, அதே கண்ணீர் கண்ணீர் பாதை கண்ணீர் இல்ல. புதிய பலன் அடைய வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிறார். சட்டைகள் அடித்து உயரத்தில் எழும்ப வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். தேவச்சனமே விலகிக் கொள்ளுங்க, தயவு செய்து விலகிக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையை அவனுடைய சமூகம் மாத்திரம்தான் அந்த இடத்துல எப்படியா 3 பேரை போட்டார்களா? ஆனால் 4வதாய் ஒருவர் இருந்தார். அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. அந்த இடத்துல மனுஷன் சாயலுக்கு ஒப்பான ஒருவர் இயேசுவானவர். எந்த வேலையிலும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். எந்த வேலையிலும் ஆண்டவர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். இதை புரிந்து கொள்ளுங்க.
நான் தனிமையா இருக்கிறேன், நான் அனாதையா இருக்கிறேன், யாரும் இல்லை, யாரும் எனக்கு இல்லைன்னு சொல்லி நீ ஏங்கி தவிக்காதீங்க. ஆண்டவர் உங்களை தனிமையாக விட்டு கொடுக்க மாட்டார். உங்களோடு தான் இருக்கிறார், உங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா வந்திருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் இந்த வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, புரிந்து கொள்ளுங்க. சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகாதீங்க. சின்ன சின்ன போராட்டம் வந்தால் ஆண்டவரை விட்டு விலகாதீங்க. சொல்ல முடியுது பேசணும். நம்மை விட்டு விலகி இருந்தால் என்ன ஒரு விசை மன்னிங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிரச்சனையிலிருந்து நான் உண்மை மறுதளித்தால் என்ன ஒரு விசை மன்னிங்க ஆண்டவரே. அந்த மறுதளிக்கிற தகப்பன அந்த இது எனக்குள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. உண்மை மறுதளிக்கிற தகப்பனே, அந்த தன்மை எனக்குள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த தன்மையை என்னிடத்திலிருந்து மாற்றி போடுங்க. அந்த பிரச்சனையை என்னிடத்திலிருந்து மாற்றி போடுங்க. என்ன போராட்டங்கள் வந்தாலும் ஐயா, நம்மை விட்டு விலகக்கூடாது ஆண்டவரே, நம்மை மறுதளிக்க கூடாது ஆண்டவரே என்று ஆண்டுடைய சமூகத்தில் மன்றாட வேண்டும். என்னுடைய பிள்ளைகள், இப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் நேசிக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் அன்பு கூறுகிறார். இப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் அரவணைக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் முத்தம் செய்கிறார். தேவ ஜனமே, நம்ம எல்லாம் பிள்ளைகள் ஐயா, நம்ம எல்லாம் பிள்ளைகள். விலகிக் கொள்ளுங்க, தயவு செய்து விலகிக் கொள்ளுங்க இந்த வார்த்தையை. தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க அந்த சூளைக்குள்ள போறாங்க பாத்தீங்களா? நீங்க வீட்டுல போய் படிக்க எனக்கு நேரம் இல்லை, அதனால நான் விவரிக்க முடியல வசனத்தை. அவங்க சூளைக்குள்ள போறோம்னா அவங்க ஆடை மேலும் அவங்களுடைய சரீரத்து மேலும் இந்த புகை வாசனை வரல. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுதுங்களா? அக்னி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த அக்னி சூளைக்குள்ள போடுறாங்க. போட்ட உடனே பார்க்குறாங்க. சில மணி நேரம் நடந்திருக்கும், சில மணி நேரம் நடந்திருக்கும் இந்த பிரச்சனை. போட்ட உடனே ராஜா ஊற்றி ஒவ்வொரு மொழியிலிருந்து ஊற்றி பார்க்கிறார். ஒரு சாயல் 4வது ஆயுள் ஆவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் துதிக்கிறார். அந்த ராஜா ஒரு விக்கிரக ஆராதனை கொண்ட ஒரு பாபிலோன் தேசத்தின் ராஜா ஆண்டவரை துதிக்கிறார். உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்களே என்று சாட்சியிடுகிறார் அந்த ராஜா. தேவ ஜனமே, அவங்க ஆடை மேல அந்த வாசனை கூட வரலையா, ஆண்டவர் செய்யலையா? எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுங்களா? இந்த சமையல் வந்து அடுப்புல செஞ்சதுக்கு மேல அந்த புகை ஸ்மெல் அடிக்கும். இப்பெல்லாம் நமக்கு கேஸ் வந்துச்சு. அப்ப இருக்கும்போது அதுல இருந்து இது புகை ஸ்மெல் அடிக்கும் நம்ம சொல்லுவோம். இவங்க தூக்கி அக்கினியில போட்டு இருக்காங்க. அந்த வாடை கூட அடிக்கல, அந்த ஸ்மெல்லு கூட வரலையா அவங்க மேல இருந்து. அந்த ஆடை கூட சேதாவல, ஒரு முடி கூட சேதாவலையா. அவங்க எப்படி போனாங்களோ அப்படியே பத்திரமா திரும்பி வந்தார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படிப்பட்ட தேவன் தெரியுங்களா? எப்படிப்பட்ட தேவன் தெரியுங்களா? சர்வ வல்லமுள்ள தேவனையா. சங்கீதம் 121 உரைக்கிறது, இந்த ஒத்தாசை பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். தேவஜனமே, அவர் மாத்திரம்தான் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒத்தாசை பர்வதமாக இருக்கிறார். பாருங்க அந்த வசனம். நிறைய வசனம் கொடுத்துருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. சங்கீதம் 121 பாருங்க, படிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒத்தாசை கொடுக்கிறவர் யார் தெரியுமா? யார் தெரியுங்களா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் ஐயா நமக்கு ஒத்தாசை. இல்லை என்றால் எந்த மனுஷனிடத்திலிருந்து ஒத்தாசை கிடைக்காது. அடித்து சொல்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து இந்த வேளை நமக்கு ஒத்தாசை கிடைக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, யாரில்லாமல் ஐயோ உதவி செய்ய மாட்டார்களா? தள்ளாடி விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து தள்ளாடி தள்ளாடி நான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஒருவரும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று நீ ஏங்கி கலங்கி கொண்டிருக்கிற வேளையில இதோ நம்மை நோக்கி அந்த ஒத்தாசை பர்வதம் இறங்கி கொண்டிருக்கிறது. உன்
கண்களை அந்த மனுஷன் இந்த மனுஷன் அவர்கள் இவர்கள் அங்கே இங்கே வேண்டாம். அந்த ஒத்தாசை நோக்கி காத்துரு. என் கண்களை உமக்கு நேராக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. இதோ எனக்கு ஒத்தாசைக்காரரும் நீங்கள் தான், எங்களுக்கு ஒத்தாசை செய்கிறவர் நீங்க தான், எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீங்க தான், துன்பத்தின் வேளையில எங்களுக்கு தாங்குகிறவர் நீங்க தான், கண்ணீர் சிந்துகிற வேளையுடைய கண்ணீரை துடைக்கிறவர் நீங்க தான், கவலைப்படுகிற வேளையுடைய கவலைகளை தீர்க்கிறவர் நீங்க தான். ஐயா, நான் கலங்கி தவித்து இருக்கும் பொழுது என்னை ஆறுதல் படுத்தி, என்னை பலப்படுத்தி, என்னை ஸ்திரப்படுத்தி, என்னை தாங்கி, என்னை தப்புவித்து, என்னை உயர்த்தி, என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் அமர வைக்கிற தேவன் இயேசு ஒருவரே. தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி இருக்குது பாத்தீங்களா? வார்த்தைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த வார்த்தை கொடுப்பதுக்கு தேவச்சாமி அவனுடைய பிரசனத்துல நறுமி 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 இந்த வார்த்தையை உங்கள் நடுவில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த பிரசனம் தான். அந்த ஒரு பாடல் நம்ம பாடலாம். அந்த சேனல் க்ளோஸ் பண்ணலாம். அந்த பாடல் பாடும்போது சேனல் சவுண்ட் கேட்கும். க்ளோஸ் க்ளோஸ் 10 நிமிஷங்கள் இடத்துல நான் முடிச்சிடறேன். 10 நிமிஷத்துல முடிச்சிடறேன்.